ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஃப்ரிட்ஜை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரிட்ஜில் நியூஸ் பேப்பரை போட்டால் என்ன ஆகுன்றதையும் பார்க்கலாம். வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். எப்போதும் உங்கள் ஃப்ரிட்ஜு பளிச்சின்னு சுத்தமாக இருக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த க்ளீனிங் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரிட்ஜில் நம்ம நிறைய பொருட்கள் வச்சுருப்போம். அந்த பொருட்களை எடுத்துட்ட பிறகு ஃப்ரிட்ஜோட நிலமை எந்த மாதிரி இருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள். இப்படி தான் இருந்துச்சு என்னோடய ஃப்ரிட்ஜு. ரொம்ப நாளாக இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கு எனக்கு டைமே இல்லாமல் இருந்தது. இப்போ தான் நான் அதை செய்யலான்ட்டு எடுத்தேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஐஸ் கட்டியும் தண்ணி எல்லாமே வடிஞ்சு போயிருக்கு. இதில் நான் அடியில் ஒரு நியூஸ் பேப்பர் ஏற்கனவே போட்டு வச்சுருந்தேன். அந்த நியூஸ் பேப்பர் அந்த தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு மேற்கொண்டும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாகவே இருந்துச்சு. அதனால் அதுக்குள்ளே இருக்க எல்லா பொருட்களையும் நான் வெளியில் எடுத்துகிட்டு அந்த தண்ணி எல்லாத்தையுமே அந்த நியூஸ் பேப்பரை வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். எப்போதும் நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதுக்குள்ளே இருக்க எல்லா பொருளையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜோட ப்ளக் பாயிண்ட் எல்லாத்தையுமே டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம க்ளீனிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற அந்த ட்ரே எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு நம்ம சாதாரண டிஷ்வாஷ் லிக்விடு அப்படி இல்லைன்னா சபினா போட்டு கழுவலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கிளாஸ் ட்ரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை இந்த முறையில் நீங்கள் தேய்ச்சி கழுவி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நான் எடுத்துக்கின பொருள் பார்த்திங்கன்னா காஃபி தூள் தான். இது வீணாக போன காஃபி தூள். இது நீங்கள் இதை கழுவுறதுக்காக கொஞ்சோண்டு இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். இது நான் ஃபில்ட்ரு காஃபிக்காக நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த காஃபி தூள். அதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். தேய்ச்சி கழுவிட்ட பிறகு பாருங்கள், இதுக்கு நான் எந்த ஒரு லிக்விடோ சோப்போ எதுவுமே போடலை. சாதாரணமாகவே வெறும் அந்த காஃபி தூளை வச்சு நான் கழுவி எடுக்கிறேன். ரொம்ப பளிச்சின்னு நல்லாவே இருந்துச்சு. அதில் ஒட்டிகிட்டு இருந்த சின்ன சின்ன அழுக்கு எல்லாமே அந்த ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் ஆகி எனக்கு நல்லாவே அது விட்டு போச்சு. இதுக்கு நம்ம டிஷ்வாஷ் லிக்விட்லாம் ஒரு சில சமயத்தில் பயன்படுத்தும் போது அந்த கிளாஸ் மங்கல் தன்மையாக கூட இருக்கும். அதனால் இந்த காஃபி தூள் ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சின்னு இருக்குது. அதில் இருந்த சின்ன சின்ன கரையும் சின்ன சின்ன பிடிச்சிட்டு இருந்த பொருட்களுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி இது யூஸ் ஆச்சு இந்த காஃபி தூள். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம நிறைய பொருட்களை உள்ளே வைப்போம். அதில் சில பொருட்களை நம்ம மறந்துடுவோம். அப்படி இல்லைன்னா சில பொருட்களை எடுக்கும்போது அதுலேயே கீழே சிந்திடும். அந்த மாதிரி சிந்தும்போது நம்ம துடைக்கலான்னு நினைக்கிறதுக்குள்ளே அதை மறந்துட்டு அடுத்த வேலையாக போயிடுவோம். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ட்ரேயில் அந்த கரை அப்படியே ஒட்டிகிட்ருக்கும். பால் பேக்கெட்டில் இருக்கிற பால்லாம் வெளியில் வந்துச்சுன்னா கூட அது அப்படியே அதில் பிசுன்னு ஒட்டிகிட்ருக்கும். அந்த பிசுபிசுப்பு தன்மை, சாம்பாரோட கரை, இது எல்லாமே நம்ம இந்த காஃபி தூளை வச்சு நீங்கள் தேய்க்கும் போது நல்லாவே விட்டு போகுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டிப்ஸு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். 10 பைசா செலவு இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இதை மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு இந்த ஐடியா. ஃப்ரிட்ஜில் இருக்க பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி முடித்த பிறகு வெயில் வந்துச்சுன்னா வெயில் இடத்துல வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேன் காற்றுல கூட நீங்கள் இதை காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்தோன்றதை பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு 1/2 லெமனை புழிஞ்சிக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா இல்லைன்னா உப்பு கலந்துக்கோங்க. சாதம் வடித்து விட்ட கஞ்சி தண்ணியை தான் நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துக்கிட்டேன். அதை இது கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடுங்க. இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணி எதுக்கு ரொம்ப தண்ணியாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதில் இருக்கிற வாசனைகள் எதுவுமே பேட் ஸ்மெல் எதுவுமே வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் ஒரு துணியை முக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துக்க போகிறேன். இதில் கோல்கேட் பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் சேர்த்துக்கக்கூடிய உப்பு, லெமனு, பேக்கிங் சோடா, கஞ்சி தண்ணி எல்லாமே அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மையும் ஆகட்டும் அழுக்கு எல்லாத்தையுமே போக்கிடும். அதே மாதிரி கஞ்சி தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதில் பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா முதல்ல ஈர துணியால் தொடச்சி எடுத்துகிட்ட பிறகு காஞ்ச துணியால் அதை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துடுறேன். தொடச்சி எடுத்துகிட்ட பிறகு பாருங்கள் நல்லா பளிச்சினே இருக்கும். எந்த பேட் ஸ்மெல்லும் வராது.
ஃப்ரிட்ஜுக்கு கீழே இருக்கிற அந்த டோரில் இருக்கிற ட்ரே போடுற இடம் எல்லாத்தையுமே இந்த ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். அதில் சாம்பார்லாம் ஊற்றிருக்கேன், அந்த கரை எல்லாத்தையுமே வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ஈரமில்லாத காஞ்ச துணியை எடுத்து அந்த ஈரத்தை நல்லாவே தொடச்சி எடுத்துட்டேன். தொடச்சி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு இதே மாதிரி திறந்தே வச்சு விட்டுடுங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாமே போகும். ஃப்ரிட்ஜும் நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் காய வச்சுருக்கிற அந்த ட்ரேவெல்லாம் உள்ளே எடுத்து அடுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜோட அந்த ரப்பருக்கு நடுவுலலாம் அழுக்கு இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த அழுக்கு இருக்குன்ட்டு. இந்த மாதிரி அழுக்கு இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் வந்து சரியான அளவு சில்னஸ் வந்து எல்லா இடத்துலையும் பரவாது. இதனால் நம்மளுக்கு கரண்ட்டு பில்லும் அதிகமாகும். அதனால் அந்த ஈர காட்டன் துணியை வச்சு நம்ம அந்த ரப்பருக்கு நடுவில் இருக்க கேப்பில் இருக்க அந்த அழுக்கு எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துடலாம். இதுக்கு நீங்கள் கை தான் வைக்கணும்னு இல்லை, ஒரு சீப்பில் கூட சின்னதாக ஒரு பஞ்சு சுற்றிட்டு கூட நீங்கள் அதை க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இல்லைனா பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அந்த ரப்பருக்கு நடுவில். இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு கரண்ட்டு பில்லு அதிகமாக தான் வரும். அந்த மாதிரி கரண்ட்டு பில் நம்மளுக்கு அதிகமாக வரும்போது இந்த மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒன்ஸ் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. பாருங்கள் தொடச்சிட்ட பிறகும் ஈரமில்லாத இந்த துணியை வச்சு துடைக்கும் போதும் அழுக்கு வரதான் செய்யுது. இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜை அப்படியே திறந்து வைங்க. உள்ளே இருக்கிற அந்த ஈரப்பதம் இன்னும் நல்லாவே காஞ்ச பிறகு நீங்கள் எல்லாத்தையுமே அடுக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்க எல்லா ட்ரேவையும் அதில் அடுக்கிடலாம். அடுக்கிட்டு அதில் நீங்கள் நியூஸ் பேப்பரை போட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த டிப்ஸு. நியூஸ் பேப்பரை போட்டுட்டு அடுக்கும்போது நம்மளுக்கு அதில் ஏதாவது பொருட்கள் கொட்டினாலோ இல்லை பால் தயிர் ஏதாவது சிந்திட்டாலோ அந்த பிசுபிசுப்பு எல்லாமே அந்த நியூஸ் பேப்பர் அப்சர்வ் பண்ணிக்குது. இந்த மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர் போடுறதுனால நம்மளுக்கு அந்த ட்ரேவை டக்குன்னு வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இதில் நீங்கள் நியூஸ் பேப்பர் தான் போடணுன்னு இல்லை, கடையில் இதுக்காக தனியாகவே விற்கிது, அது கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம கரண்ட்டு இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் சீக்கிரமாக கூலிங் போயிடும். அதுக்கும் ஒரு நல்ல டிப்ஸ் தான் இது நான் சொல்லியிருக்கேன். என்னடா அது லைபாய் ஹேண்ட் வாஷை தூக்கி உள்ளே வச்சுருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. அந்த லைபாய் ஹேண்ட் வாஷில் தான் நான் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அது எதுக்குன்ட்டு சொல்கிறேன் வாங்க. இப்போ இந்த ஃப்ரீசருக்குள்ளே ஒரு பேப்பரை போட்டுக்கிறேன், கொஞ்சம் திக்கான பேப்பராகவே போட்டுக்கிறேன். இதுலேயும் வந்து நம்ம வைக்கக்கூடிய ஐஸ்கிரீம் ஆகட்டும் இல்லைன்னா வேறு ஏதாவது வெண்ணெய்லாம் வைக்கும்போது கூட அது அந்த பிசுபிசுப்பு எல்லாமே வந்து அதில் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லைபாய் ஹேண்ட் வாஷில் எதுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜு கரண்ட் ஆஃப் ஆகிடும்போது நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே சில்னஸ் வந்து சீக்கிரமாக குறையும். அந்த மாதிரி சமயத்தில் தக்காளி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து கெட்டு போகிறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஹேண்ட் வாஷில் ஊற்றி இருக்க அந்த தண்ணி ஐஸ் கட்டியை அது மேலே வைக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் கூலிங் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி அடுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரிட்ஜு வந்து எப்பவுமே சுத்தமாக க்ளீனாகவே இருக்கும். அடுத்த வாட்டி நம்ம இந்த பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு வேறு பேப்பர் போட்டு அடுக்கிக்கலாம். அதே சமயம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டிப்ஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் நம்ம க்ளீன் பண்ண இந்த ஃப்ரிட்ஜு எப்போவுமே வாசனையாக இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நாம் காஞ்ச லெமன் தோல் இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு பிளாஸ்டிக் கப்போ இல்லை ஏதாவது ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ப சோடா மாவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா இல்லைன்னா நீங்கள் வெறும் உப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட இன்னொரு பொருள் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ரோஸ் எசன்ஸ் தான். இந்த ரோஸ் எசன்ஸை இதில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எங்கே கைப்படாத இடம் இருக்குமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு காட்டனில் இந்த ரோஸ் எசன்ஸை தொட்டுட்டு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கலாம். கைப்படாத இடமா பார்த்து வச்சுக்கணும். அதை நம்ம வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணும்போது அதை எடுத்து போட்டுட்டு வேறு வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யறதுனால நம்மளுக்கு கரண்ட்டு பில்லும் மிச்சமாகும். அதே சமயம் ஃப்ரிட்ஜும் ரொம்ப க்ளீனாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருந்த ஃப்ரிட்ஜு இப்போ எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால்
ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.